உதவிகளை செய். நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தரமாட்டேன். துன்பப்படுவோருக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தரமாட்டேன். துன்பப்படுவோருக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். உலக நல வேட்பு. உலகிலுள்ள பொறுப்புடைய தலைவரெல்லாம் உயிரறிவை உள்ளுணர்வாய் பெறுதல் வேண்டும். உலகனைத்து நாடுகளின் எல்லை காக்க ஓருலக கூட்டாட்சி வலுவாய் வேண்டும். உலகில் போர் பகை அச்சமின்றி மக்கள் உழைத்துண்டு வளம் காத்து வாழ வேண்டும். உலகெங்கும் மனித குலம் அமைதி எனும் ஒரு வற்றாத நன்னிதி பெற்று உய்ய வேண்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். மழை வாழ்த்து. ஏரி குளம் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாறி அளவாய் பொழிக மக்கள் வளமாய் வாழ்க. ஏரி குளம் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாறி அளவாய் பொழிக மக்கள் வளமாய் வாழ்க. ஏரி குளம் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாறி அளவாய் பொழிக மக்கள் வளமாய் வாழ்க. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நம் மனதில் அமைதி நிலவட்டும். நம்மை சுற்றிலும் அமைதி நிலவட்டும். உலகம் முழுவதும் அமைதி நிலவட்டும். அமைதி, அமைதி, அமைதி. கைகளை அதிக ஓசையின்றி தேய்த்து கண்களில் வைத்து பின் முகத்தை தடவி இரு கைகளையும் தலைக்கு மேல் தூக்கி ஓர் ஆழமான மூச்சு இழுத்து விட வேண்டும். பிறகு கைகளை இறக்கிக் கொண்டு கண்களை திறக்க வேண்டும். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அன்பர்களின் கனிவான கவனத்திற்கு ஒரு நினைவூட்டல். அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் தனி மனிதன் அமைதி பெறுவதற்காக உடல் நலத்திற்கு உடற்பயிற்சி, உயிர் வளம் பெற காயகல்ப பயிற்சி, மனம் அமைதி பெற அகத்தவம் மற்றும் அகத்தாய்வு பயிற்சிகளை அளித்துள்ளார்கள். இத்தகைய சிறப்பான மனவளக்கலை எனும் வாழ்க்கை கல்வியை உலக சமுதாய சேவா சங்கம் ஸ்கை யோகா இணைய வழியாக 12 நாட்கள் அடிப்படை பயிற்சியாகவும் அதனைத் தொடர்ந்து 4 மாதங்கள் சான்றிதழ் கல்வியாகவும் நம் இல்லம் தேடி வந்து அளித்து வருகின்றது. இந்த சிறப்பான செய்தியினை நமது உறவுகளிடமும் நட்புகளிடமும் பகிர்ந்து அனைவரும் உடல் நலத்துடன் ஆரோக்கியமாக அமைதியாக வாழ நம்மாலான சிறு உதவியினை செய்வோம். மகரிஷியின் கனவாம் உலக அமைதிக்கு நம்மால் என்ற சிறு தொண்டினை செய்து குருவின் கனவினை நனவாக்குவோம். மேலும் விவரங்களுக்கு kundaliniyoga.edu.in இணையதளத்திற்கு செல்லவும். வாழ்க வளமுடன். தவத்தினை தொடர்ந்து இன்று கவலையினால் வரும் கேடுகள் என்ற தலைப்பில் சிந்தனை விருந்து வழங்க பேராசிரியர் அருள்நிதி ரேவதி சிவகுமார் அம்மா அவர்களை அன்போடு அழைத்து அமர்கின்றோம். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். கேக்குறாங்கம்மா? வாழ்க வளமுடன். கிளியரா இருக்குமா? நன்றி அம்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இனிமையான மாலை பொழுதில் அருமையான சாந்தி தவத்தை நமக்கு வழிநடத்திய பேராசிரியர் அருள்நிதி சந்திரா அம்மா அவர்களை வாழ்த்துகிறோம். பேராசிரியர் சந்திரா அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அவரது உடல் நலம், மனவளம் வாழ்க வளமுடன். அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். பொருளாதார மேன்மை வாழ்க வளமுடன். ஆன்மீக அருட்பணி மென்மேலும் தழைத்தோங்க வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அன்னையாய் தந்தையாய் அனைத்துமாய் நம்மை வழிநடத்தும் ஆசான் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களின் பொற்பாத கமலங்களை வணங்கி ஆழ்ந்த அமைதியான தவ ஆழ்விலே நல்லதொரு சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. வாழ்க வளமுடன். இன்னைக்கு சிந்தனை பொருள் கவலையினால் வரும் கேடுகள். சாமிஜி சொல்றாங்க, தினமும் கவலையும் நமது சீவகாந்தத்தை வெளியேற்றும்
மிகப்பெரிய ஓட்டைகள் அப்படிங்கிறாங்க. இப்ப நமக்கு இரவு படுக்க போறோம், சரிங்களா? நமக்கு எந்த உடல் இயக்கம், அதாவது கர்ம ஞான இந்திரியங்களால நம்ம எதுவும் பண்ண போறது இல்லை. அப்ப உடலுக்கு நமக்கு ஓய்வு தான் கொடுக்கிறோம். ஆனா ஏதோ நம்ம ஓரத்துல வருத்துறது, நல்ல ஆழ்ந்த உறக்கம் கிடைக்கல நமக்கு. அப்ப நம்ம என்ன பண்றோம்? காலையில எழுந்துக்கிறோம். நமக்கு ஃப்ரெஷ்ஷா இருக்குமா? இருக்காது இல்லையா? நல்லா தூங்கி எழுந்தோம்னா நமக்கு அந்த எனர்ஜி, ஏன்னா உறக்கம் மூலமாக நமது ஆற்றல் சேமிக்கப்படுது. ஆனா கவலையினால என்ன ஆகும்? நமக்கு உயிராற்றல் வேகமாக, அதாவது எண்ண அலைகளாக மாறி வீணாகிறது. நமது ஆற்றல் வீணாகிறது அப்படிங்கிறாங்க சாமிஜி. அது மட்டும் இல்ல, நம்மளோட ஆற்றல், இந்த உயிரணுக்கள் வேகமாக வெளியேற வெளியேற இந்த கவலையினால ரத்த அழுத்தம், அந்த செரிமான இயக்கம் சீராக நடைபெறுவது கிடையாது. அதனால வயிறு சார்ந்த பிரச்சனைகள் வருதுங்கிறாங்க. குடல் புண், தலைவலி, சுவாச நோய். ஏன்னா நல்ல ஸ்ட்ரெஸ் இருக்கும்போது சுவாசம் சீராக இருக்காது. ரொம்ப சமீபத்துல நான் வர்மா தெரபிஸ்ட் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறேன். ஒரு அன்பர் வந்திருந்தாங்க. அவங்க உடம்பு நல்லா ஃபிட்டா இருக்காங்க, ஆள் பாக்குறதுக்கு நல்லா இருக்காங்க, ஆனா மூச்சு திணறாங்க. அவங்களுக்கு எல்லாம் செக்அப் பண்றோம், டாக்டர்ஸ் பாக்குறாங்க, எல்லாமே நார்மலா தான் இருக்கு. ஆனா அவங்களுக்கு பிரீத்திங் நார்மலா இல்ல. அப்புறம் பேச்சு கொடுக்கும் போதுதான் தெரியுது அவங்க அவ்வளவு ஒரு ஸ்ட்ரெஸ்ல இருக்காங்க அப்படிங்கிறது. ஸோ இந்த ஸ்ட்ரெஸ்ல இருக்கும்போது சுவாசம் சீராக நடைபெறுவது கிடையாது அப்படிங்கிறாங்க. சரி, இப்போ கவலைப்படுறதுனால ஒரு பிரச்சனை தீர்ந்துருமா? ஒரு பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும்னா ஏன் கவலைப்படணும்? தீர்வே கிடைக்காத பிரச்சனையாக கவலைப்படுவதால் என்ன பயன்? அப்ப கவலைங்கிறது நமக்கு தேவையில்லாத ஒன்று, அதை ஒழிக்கணும் அப்படிங்கிறாங்க சாமிஜி. கவலையை ஒழித்தல், நமக்கு அகத்தாய்வு பயிற்சியில கவலை ஒழித்தல் பயிற்சி கொடுத்திருக்காங்க. கவலையோட நாம இருக்கும்போது அந்த சிக்கல்ங்கிற அந்த நூல்கண்டோட நுனி நமக்கு பிடிபடுறது கிடையாது. அது எங்க ஆரம்பிச்சது, எந்த பிரச்சனை, யாரெல்லாம் அந்த தொடர்புடையதா இருக்காங்க, யாருக்கிட்ட பேசணும், நம்ம எப்படி பேசணும், எந்த ஒரு தீர்வும் ஒரு தெளிவும் நமக்கு கிடைக்கிறதே கிடையாது. அந்த பிரச்சனையோட தன்மையை கவனிக்க முடியறது இல்ல, கணிக்க முடியறது இல்ல. அப்ப அந்த கணிக்க முடியாது, தீர்வுக்கு வழியே இல்லை. நாம என்ன பண்றோம்? பெரும்பாலும் கவலைப்படுவதனால சிக்கல்லையே தேங்கி நின்றுடுறோம், தீர்வை நோக்கி நகர்றதே கிடையாது. அதை தாண்டி இந்த கவலை இல்லாத பொழுது நமக்கு தெளிவாக அந்த தீர்வு நமக்கு புலப்படும். அப்ப என்ன ஆகும்? கவலைப்பட்டு சின்ன ஒரு விஷயம் கூட, ஒரு கடுகு மாதிரி இருக்கிற விஷயம் கூட மலை போல நமக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். அது என்ன ஆகும்? அப்போ மனதினோட வலுவும் அந்த வலிமையும் குறைந்து விடுகிறதுங்கிறாங்க சாமிஜி. ரொம்ப அழகா ஒரு பாடல் கொடுத்திருக்காங்க. கவலை என்பது உள்ளத்தின் கொடிய நோயாம், கணக்கு தவறாய் எண்ணம் ஆற்றலாம். கவலை என்பதோ வாழ்வில் சிக்கல் கண்டு கலங்கி மனம் திகைப்படையும் நிலைமை ஆகும். கவலை உடல் நலம் உள்ள நலன் கெடும். கண் முதலாய் பொறி ஐந்தின் வளம் கெடுக்கும். கவலையினை முயற்சி சிந்தனை இவற்றால் கடமையினை தேர்ந்து ஆற்றி வெற்றி கொள்வோம். அப்ப சாமிஜி, எதனால நமக்கு கவலை வருது, என்ன காரணங்கள் அப்படின்னு பார்க்கணும். இப்ப நம்ம இதனால வர கேடுகள் பார்த்தோம். இந்த பிரச்சனையே, இதனால நம்ம வர துன்பங்களே இல்லாத இருக்கிறதுக்கு அந்த கவலையை பத்தி நம்ம புரிஞ்சுக்க ஆரம்பிப்போம். ஏன்னா இந்த பக்கத்துல இருந்து வரும்போது அந்த ஆரிஜின் ஃபர்ஸ்ட் பாயிண்ட புடிச்சிட்டோம்னா வாழ்க்கையில கவலைங்கிறதுக்கு இடமே இருக்காது இல்லையா? இப்ப எதனால கவலை வருது? 2 காரணங்கள் சொல்றாங்க. அதாவது மனநிலையோட சம்பந்தப்பட்டது. ஒன்று திறமையின்மை, நமக்கு அதை முடிக்க முடியுங்கிற அந்த முடிக்கக்கூடிய திறன் இல்லாத ஒரு தன்மை. 2 அச்சம், அதை முடிக்க முடியுமா, என்னால அதை தீர்த்திட முடியுமா, இதனால செய்திட முடியுமா அப்படிங்கிற பயம். இப்ப திறமையின்மைங்கிறது என்னது? அதுக்கும் ரொம்ப அழகா விளக்கம் கொடுத்திருக்காங்க. விழிப்பு நிலை இல்லாத மயக்க நிலை. ஏன்னா நமக்கு விழிப்பு நிலையோட நாம் இருக்கும் பொழுது ஒரு செயலை நம் தீர்க்கமாக நல்ல தெளிவாக செய்து முடிக்க முடியும். அதுல ஒரு பயத்தோட நாம இருந்தோம்னா, நம்மளால முடியுமா, இது நமக்கு என்னால முடியவே முடியாதுன்னு நமக்கு நாமே
அந்த இதுல நிற்கும் பொழுது, நெகட்டிவா நம்ம நினைக்கும் பொழுது, அதுதான் ஒரு விதம். இது இன்னொரு வித மயக்கம். நம்ம புலன் மயக்கம் சொல்றோம் இல்லையா? இது இன்னொரு வித மயக்கம். அந்த விழிப்பு நிலை இல்லாத அந்த மயக்கம் இருக்கும்போது அந்த பிரச்சனைக்கு தீர்வு பார்க்க முடியறதே கிடையாது. அடுத்தது இயற்கையின் ஒழுங்கமைப்பை அறியாமை. ஏன்னா செயல் புரிபவன் மனிதன், விளைவாய் வருவது இறைநிலை. அப்ப செயலுக்கு விளைவுங்கிறது இயற்கை நியதி. இப்ப செயலுக்கு விளைவு நடக்கும்போது நம்ம இந்த செயலுக்கு மூலம் எங்க வருது? இந்த இடத்துல ஆரம்பமாகுது. செயல் கொடுக்கும் மூலம் நமக்கு எண்ணம். எண்ணம் தான் சொல்லாகிறது. சொல் செயல் வடிவம் பெறுகிறது. அப்ப எண்ணத்தினிலேயே நம்ம திண்ணமாக, நல்ல அழுத்தமாக, நல்ல எண்ணங்களாக, அந்த பாசிட்டிவா நேர்மறையான சிந்தனைகளோட நம்ம இருந்துட்டோம்னா, அப்ப செயல் அடுத்தது எந்த ஒரு விளைவுமே எண்ணத்திலேயே தொட்டி வருதுங்கிறாங்க. அப்ப எண்ணத்தில் நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்கா அந்த நேர்மறை எண்ணங்களோடு ஸ்திரமாக மனம் இருக்கும் பொழுது அதோட விளைவும் நல்ல விளைவையே கொடுக்கும். அதுக்கு அடுத்தது தீர்வு காணத்தக்க கூர்ந்த அறிவு இன்மை அப்படிங்கிறாங்க. ஒரு பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும், ஆனா நாம என்ன பண்றோம்? தீர்வை நோக்கி நகர்றது கிடையாது, பிரச்சனையிலேயே நின்னுடுறோம். இது எப்படி தீர்க்கிறதுங்கிறத நம்ம ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிக்கிறோம். அங்கதான் நம்ம தவறிடுறோம். அப்ப அது என்ன ஆகுது? நமக்கு அவர் தேவையில்லாத ஒரு மன அழுத்தத்தை கொடுக்கிறது. அந்த மன அழுத்தம் தான் உடல் மன நோய்களுக்கும் பிரச்சனைகளுக்கும் குடும்ப அமைதி கெடுவதற்கும் காரணமாகிறது. சரி, அச்சம் என்பது என்ன? ரெண்டு விஷயம் சொன்னோம் இல்லையா? திறமையின்மை, அச்சம். அச்சம்னா பயம். நம்ம எல்லாருக்கும் தெரியும். தவறான செயல்களின் விளைவை கண்டு துணிவு இழந்து வருந்துதல். நான் செய்துட்டேன், எது தெரிஞ்சோ தெரியாமையோ நான் ஒரு செயல் செய்துட்டேன், அது தவறான செயலா போச்சு. ஆனா இப்ப தவறான செயல் செஞ்சாச்சுன்னா அந்த விளைவை சந்தித்துதான் ஆகணும். ஒரு பந்து விட்டெறிஞ்சா நம்ம பக்கம் திரும்பி அது வந்தே தீரும். இது இயற்கை சட்டம். ஆனா அதோட அந்த விளைவை நோக்கி அது எதிர்கொள்ள இல்லாத, அந்த துணிவு இல்லாத ஒரு மனோநிலை, அது அச்சம்ங்கிறாங்க. அடுத்தது தனது வாழ்வின் போக்கில் ஊறு விளைவிக்கும் என்று கற்பனை செய்து கொண்டு துணிவு இழந்து வருந்துதல். சரி, பின்னாடி அந்த போற போக்குல போகும்போது நமக்கு ஏதாவது பிரச்சனை கொடுத்துருமோ, இது வந்துருமோ. இப்போ உதாரணத்துக்கு இப்ப எல்லா இடத்துலயும் நமக்கு தெரியும், ரிசல்ட் எல்லாம் வந்துருச்சு இல்லையா? 10th 12th ரிசல்ட் எல்லாம் வருது. மார்க் எல்லா பிள்ளைங்களும், நிறைய பிள்ளைங்க நல்ல மதிப்பெண்கள் வாங்கியிருக்காங்க. சரி, ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் எடுத்துக்கோங்க. ஒரு 60ல இருந்து 70%, 80% வரைக்கும் வாங்குற பிள்ளைங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. சோ அந்த குழந்தைங்களுக்கு அந்த நேரம் அவங்க படிச்சிருக்காங்க, அந்த மதிப்பெண் தான் வந்திருக்கு. சோ இது ரிசல்ட் வரத்துக்கு முன்னாடியே எழுதின நாள்ல இருந்தே கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறது. அது என்ன ரிசல்ட் வருமோ, பாஸ் பண்ணிடுவாங்களோ, மார்க் வந்துருமா, இந்த குரூப் கிடைக்குமா, இந்த காலேஜ்ல சீட் கிடைக்குமா, எனக்கு இத கவலைப்பட்டு கவலைப்பட்டு எதா பயன் இருக்கா? அது என்ன ஆகும்? இன்னும் அந்த கவலை, அந்த எண்ணத்துக்கு அதுக்குத்தான் நம்ம அழுத்தம் கூட்டுறோம். அதுக்கு பதிலா சரி மார்க் வரும், வந்த மார்க் வச்சு அடுத்து என்ன பண்ணலாம், இந்த மார்க்ல இதுல இருந்து எப்படி மூவ் ஆன் பண்றது அப்படிங்கறத நம்ம சிந்திக்க தவறும் பொழுது அது எதிர்கால அது பின்னாடி என்ன பண்ணுமோங்கிற அந்த கற்பனையிலேயே, அதான் கற்பனை வலைதான் கவலைன்னு சொல்றாங்க இல்லையா? சோ அதுலயே நம்ம ஒரு மனதை உடன்று கொண்டு இருக்கும் பொழுது அது நமக்கு கவலையா வருது. அந்த கவலையினால் நமக்கு எந்த தீர்வும் கிடைக்க போறது இல்லை. இதுக்கு எப்படி எல்லாம் தீர்வு கண்டுபிடிக்கலாம்? கவலை இல்லாமல் வாழ முடியுமா அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பா முடியும். ஏன்னா கவலைப்படுறதுனால எந்த பிரச்சனையும் எதுவும் நடக்க போறது இல்லை. ஏன்னா கவலைங்கிறதே அதுக்கு டெபினிஷன் அழகா கொடுக்குறாங்க. சிம்பிளா ஒரு என்ன கொடுத்துட்டாங்க சுவாமிஜி, எதிர்பார்ப்புக்கும் நடப்புக்கும் உள்ள வேறுபாடு. இதுதான் நிதர்சனம், இதுதான் நடக்கிறது. ஆனா என்னோட எதிர்பார்ப்பு நான் ரொம்ப ஹையா வச்சிருக்கேன். அப்ப அது எனக்கு அது மீட் அவுட் ஆகாத போது, நான் எதிர்பார்த்தது எனக்கு நடக்காத பொழுது எனக்கு அது கவலையாக மாறுகிறது. சினம் மற்றவர்கள் மேல் காட்டுகிறோம், கவலை நம்மேலேயே நம்ம காட்டுகிறோம். சினத்துக்கு கவலைக்கு ஒரு சின்ன வித்தியாசம் தான். தன்னையே கொல்லும் சினம்னாங்க, நம்மையும் பாதிக்கிறது தானே, இல்லைன்னு சொல்ல. அந்த பாதிப்பு தான் கவலையாக உருவெடுத்து நம்மை பாதிக்கிறது. இப்ப சினம் மற்ற தன்னை சார்ந்தவர் மேல நம்ம சினப்படுறோம். அப்ப அது அந்த குடும்ப அமைதி, அந்த உறவுகளுக்கு இடையே இருக்கிற ஒரு நட்பு, அந்த நட்பு நலம் கெடுறது, இதெல்லாம் ஆகுது. ஆனா கவலை தன்னையே கொல்லும் சினமாக இருக்கு. நம்மை நாமே தண்டித்துக் கொள்வதுதான் கவலை.
அழகா இன்னொரு பாட்டு பாருங்க. தப்பு கணக்கிட்டு தான் ஒன்றை எதிர்பார்த்தால் ஒப்புமோ இயற்கை விதி, ஒழுங்கமைப்பிற்கு ஒத்தபடி அப்போதைக்கு அப்போது அளிக்கும் சரி விளைவு, எப்போதும் கவலையுற்று இடர்படுவர் இதை உணரார். அதனால எப்போதுமே கவலைங்கிறது ஒரு தப்பு கணக்கு தாங்கிறாங்க. இவ்வளவு அழுத்தமான வார்த்தைகள் சுவாமிஜி கொடுத்துருக்காங்க பாருங்க. கவலைங்கிறது ஒரு தப்பு கணக்கு. சோ எதிர்பார்ப்பு என்றைக்குமே ஏமாற்றத்தை தான் தரும். அப்ப எதிர்பார்ப்பு இல்லாத வாழ்க்கை. ஏன்னா நம்ம என்ன நினைக்கிறோம், நாம எப்படி வாழணும், நம்மை நாம் திருத்திக் கொள்வதற்கு தான் இந்த பிறவியை தவிர, நம்மை தவிர மற்ற சுத்தி இருக்கிற எல்லாத்தையும் நம்ம திருத்தணும்னு பாக்குறோம். அப்ப நம்ம எதிர்பார்ப்பு அதிகமாகுது. நம்மளுடைய எதிர்பார்ப்புக்கு ஏத்த மாதிரி எல்லாரும் டியூன் ஆகணும்னு நினைக்கும் பொழுது அங்கதான் நமக்கு பிரச்சனை ஆரம்பமாகுது. ஆனா இயற்கையா ஒரு எதிர்பார்ப்பு வரலையே அப்படின்னு கவலைப்படுறோம். இயற்கையில என்ன நடந்ததோ அது தொடர்ந்து வரக்கூடிய இயக்க தொடர்தான். அந்த இயற்கையை புரிந்து கொள்ளாமல் இந்த சமுதாயத்தில் அது அவங்கள சமுதாய போக்கினையும் அதை அறிந்து கொள்ளாமல், நம்மளுடைய தன்னுடைய இயல்பையும் அறிந்து கொள்ளாமல், கற்பனையாக ஒன்றை நினைத்து கொண்டு எண்ணிக்கொண்டு எது நடக்கிறதோ ஆனா அதை ஏற்றுக்கொள்ளவும் முடியல, நடப்பதை ஏற்றுக்கொள்ளவும் முடியல. அப்படி இருக்கும் பொழுது அந்த கற்பனையாக எதிர்பார்த்தபடி அந்த உண்மையில் நடந்ததற்கும் அது வித்தியாசம் ஏற்படுத்து பாருங்க. அததான் இந்த மனதால் ஏற்றுக்கொள்ள முடியல. அந்த மனக்கவலை நமக்கு மகா வேதனையை கொடுக்கிறது. உடல்லையும் வேதனை, மனதிலும் வேதனை. நாம அந்த வேதனையோடு கவலையோடு நாம் இருக்கும்போது உடல் மன குழப்பம் ஏற்படும் பொழுது, உடல் மன நலம் கெடும் பொழுது நாம மட்டும் அந்த 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 சங்கடத்தை சந்திக்கல, நம்மை சார்ந்தோரில் அது பாதிப்படைய செய்யுது. சரி, நான் கற்பனை இது எதிர்பார்க்கறதுல என்ன தப்பு இருக்கு? நான் வீட்டுல இருக்கேன், வேலைக்கு போயிட்டு வரேன், வீட்டுல இருக்கிறவங்க நம்ம கொஞ்சம் உதவக்கூடாதா அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்போட உள்ள நுழையிறோம். நுழைஞ்சா அதுல என்ன தப்பு இருக்கு? நான் வேலைக்கு போயிட்டு வரேனே. இதுல ஒரு சின்ன சின்ன உதாரணங்கள். அதே பதிலாக நம்ம அவங்க எடுத்து செய்யணுங்கிற எதிர்பார்ப்பு இல்லாம நாம பாட்டுக்கு நம்ம வேலையிலும் நம்ம செய்துக்கலாம். அப்படி இருக்கும்போது அவங்க அதை செய்யும் போது அது உலகத்துக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். அவங்களே எடுத்து செய்யும் போது அந்த மனதோட சந்தோஷமா நம்ம நன்றி சொல்வோம். அதனால இந்த கவலைப்படுவதனால எந்த பிரச்சனையும் இல்லை. இப்ப சாமிஜி என்ன சொல்றாங்க, இதுக்கெல்லாம் தீர்வு கண்டுபிடிக்கணும். கவலை இல்லாத இருக்கிறதுக்கு தீர்வை கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறாங்க. என்னெல்லாம் தீர்வு எப்படி எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு பட்டியல் மாதிரி கொடுத்துருக்காங்க. நாளா பிரிச்சு கொடுத்துட்டாங்க. நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான், நம்ம ஜஸ்ட் ரீகேப் தான் பண்றோம். சோ ஒண்ணு ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். எனக்கு என்னோட செயலுக்கு என்னுடைய கர்ம வினைப்படி எனக்கு எது நடக்கிறதோ அந்த அக்செப்டன்சி ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். இது மாற்ற முடியாத சிக்கல். ஒரு விஷயம் நடக்கிறதுனா என்னால மாற்ற முடியாது. சமீபத்துல கூட இத நினைவு கூறதுக்கு மன்னிக்கணும். இப்ப இந்த பெஹல்கம் அட்டாக்ல அந்த நேவி ஆபீசர் ஒய்ஃப், சோ அவங்க கண்ணெதிர அவர் கணவரடி டெரரிஸ்ட் அட்டாக் பண்ணாங்க. சோ அந்த பெண் துணிச்சலாக அந்த சூழ்நிலையை ஏற்றுக்கொண்டார். இது ஒரு பாசிட்டிவா எடுத்துக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். சோ அது பின்னணியில நம்ம அரசியல், அது 2 நேஷன் பிரச்சனைகளுக்குள்ள போக வேண்டாம். அந்த ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டேன். சோ இது அவர் உயிரிழந்துட்டாங்க. திருமணமாய் 6 நாள்ல உயிரிழந்துட்டாங்க. ஆனா அந்த பெண்மணி நான் ரொம்ப பிரமிப்பா பார்த்தேன். அவ்வளவு எல்லாரையும் நேசிங்கன்னு சொல்றாங்க. எல்லாரையும் நேசிங்க, யாரையும் வெறுக்காதீங்க அப்படின்னு அந்த அந்த குழந்தை, சின்ன பொண்ணு, அவங்க சொன்னது எனக்கு ரொம்ப அவங்க மேல மரியாதை கூடி போச்சு. சோ அந்த ஒரு பக்குவம் என்ன, இந்த சின்ன வயசுல இவ்வளவு பெரிய துக்கத்தை சந்திச்சு அந்த பொண்ணு அவ்வளவு பக்குவமாக ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க. எல்லாரையும் நேசிங்க, யாரையும் வெறுக்காதீங்க, எல்லாருக்கும் அமைதி வேணும், எங்களுக்கு அமைதி வேணும்னு சொல்லியிருக்காங்க. சோ அப்ப என்ன செஞ்சாங்க அவங்க? இந்த சிக்கலை, இந்த பிரச்சனையை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். நான் இதை சந்தித்தே ஆக வேண்டும். ஏன்னா இது அவங்களோட கர்ம வினை. நமக்கு தெரியும், இப்ப மனவர்கள் வந்த பிறகு தெரியும் கர்ம வினைட்டு. அந்த பொண்ணுக்கு அந்த நேரம் தெரிஞ்சிருக்காது இல்லையா? அந்த அக்செப்டன்சி. அடுத்தது, தள்ளி போட்டால் காலத்தால் சமுதாயத்தால் நடந்துவிடும், கவலைப்படுவதால் நடக்க போவதில்லை. எல்லாருக்கும் தெரியும். தள்ளி போட வேண்டிய விஷயத்த தள்ளி போட்டுடணும். ரொம்ப யோசிக்க கூடாது. நாளை நடக்கிறது நடக்கும். அதாவது வாழ்க்கையில பிளான் இருக்கணும், திட்டம் இருக்கணும். அந்த திட்டமிட்டபடி செயல்புரிய முயற்சி பண்ணணும். செயலுக்கு தகுந்த விளைவு நமக்கு நல்ல விளைவாக கிடைக்கும் கண்டிப்பா. ஆனா அந்த திட்டமிடுதலுக்கும் எதிர்பார்ப்புக்கும் வித்தியாசம்.
நம்ம எதிர்பார்த்து ஒன்று திட்டமிட்டோம்னா அது ஏமாற்றத்துல முடியும். நாம திட்டமிட்டு அந்த திட்டப்படி நாம் செய்ய முயற்சி பண்ணும்போது அது எந்த விளைவா இருந்தாலும் அந்த எக்ஸ்பெக்டேஷன் இல்லாம, ஏன்னா எக்ஸ்பெக்டேஷன் ரெடியூசஸ் ஜாய் இல்லையா? சோ அந்த எதிர்பார்ப்பு இல்லாம நம்ம செயல் புரியும் பொழுது அது நல்லதா கொடுக்கும். அப்ப தள்ளி போட வேண்டியதை தள்ளி போட்டுடணும். அடுத்தது அலட்சியப்படுத்த வேண்டியது அப்படிங்கிறாங்க. அலட்சியம் பண்ணிடும். இதனால இது என்ன நடந்தது, இதனால நான் என்ன பண்ண போறேன்? நான் சொன்னேன் இல்லையா, ஒரு விஷயம் நமக்கு தீர்வை, ஒரு பிரச்சனை நமக்கு தீர்வை கொடுக்கறதுன்னா ஏன் கவலைப்படணும்? தீர்வே தராத ஒரு விஷயத்துக்காக எதுக்காக கவலைப்படணும்? அப்ப என்ன பண்ணணும்? அதை அலட்சியம் செய்யணும். இது ஒண்ணும் இல்ல, இதை விட்டோம்னா தானா சரியாயிடும். இத்தனையோ சமுதாயத்துல எவ்வளவு விஷயங்கள் பாக்குறோம். ஒரு மீடியாவை திறந்தோம்னா நல்ல விஷயங்களோட தேவையில்லாத விஷயங்கள் தான் நிறைய வருது இல்லையா? நமக்கு இப்ப கண்ணுல படுறது நிறைய விஷயங்கள் பாக்குறோம். சோ அவங்களுடைய வாழ்க்கையில, அவரவர்கள் வாழ்க்கையில கூட அந்த பிரச்சனைக்கு அலட்சியம் செய்யும் போது, காலத்தால சரியாகவும் அலட்சியம் செய்யும் போது அதனால நமக்கு பிரச்சனைகள் வராது. காலத்தால் தானே சரியாயிடும். உடனடியாக தீர்க்க வேண்டிய சிக்கல்கள் காலம் தாழ்த்தினால் துன்பம் தான் வரும். அப்ப இம்மிடியட்டா இது தீர்க்கணும். அந்த ஒவ்வொரு விஷயத்தையும் அதுதான் சாமிஜி நமக்கு அகத்தாய்வு அவ்வளவு அழகா கொடுத்திருக்காங்க. உட்கார்ந்து தவம் செய்து மனதை ஆராய்ச்சி நிலையில நல்ல அழுத்தமா உட்கார்ந்து தவம் செய்துட்டு ஆராய்ச்சி பண்ணும்போது தீர்வு தானாக தெரியும். நம்ம என்ன பண்றோம் சொன்னா சிக்கல்லே நின்னுடுறோம். இப்ப நம்ம ஆராய்ச்சி பண்ணும்போது தீர்வை நோக்கி நகர ஆரம்பிப்போம். ஒரு சின்ன கதை. ஒரு ராஜா என்ன பண்றாரு, ரொம்ப சோகமா இருக்காரு. மனசு அவ்வளவு கஷ்டத்தோட இருக்காரு. அவருக்கு என்னன்னே தெரியல. ஏதோ பிரச்சனை ஓடுது அவருக்குள்ள. பிரச்சனை இல்லாத மனுஷன் யாருங்க? சாமிஜி சொல்றாரு இல்லையா, உடலிலே உயிர் சிக்கி இருக்கிற வரைக்கும் சிக்கல்கள் இருந்து கொண்டேதான் இருக்கும். அப்ப அந்த ராஜாவுக்கும், ராஜாவா இருந்தாலும் அவரும் மனுஷன் தானே, ரத்தமும் சதையும் இருக்கிற மனிதர் தானே, அவருக்கும் பிரச்சனை ஏதோ. இந்த மந்திரி அவரை பார்த்துட்டு இவ்வளவு மன குழப்பத்தோட இருக்காரு, இந்த மாதிரி இவர் இருக்க மாட்டாரு, நம்ம இவருக்கு தான் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிட்டு கொஞ்ச நேரம் அந்த அரசரோட முகத்தையே பார்த்துட்டு இருக்காரு. ஏதோ பிரச்சனைன்னு புரியுற வழிய அவர் கேட்டா கூட அவர் சரியா பதில் சொல்லல. அவருக்குள்ளேயே ஏதோ ஆராய்ச்சியிலேயே யோசனையிலேயே இருக்காங்க. அப்ப இவர் என்ன பண்றாரு, சரி நம்ம மைண்ட சேஞ்ச் பண்ணுவோம், அவர் மனதை இது பண்ணி அவருக்கு ஒரு உற்சாகத்தை கொடுக்கலாம்னு சொல்லி நம்ம வாங்க நம்ம வேட்டைக்கு போலாம், அப்படி ரொம்ப நாள் ஆச்சுயா போயிட்டு வரலாங்கிறார். அப்ப ராஜா சொல்றாரு, ஆமா, ஆனா இப்ப நான் வேட்டையாடுற மனநிலையில இல்ல, எனக்கு அது வேட்டைக்கு போய் காட்டுக்கெல்லாம் போய் ரொம்ப நாள் ஆச்சுதான், ஆனா நான் இப்ப அந்த இது இல்ல, எனக்கு கொஞ்சம் மனசு சரியில்லை அப்படிங்கிறாரு. அப்ப சொன்னோடனே சரி, என்னடா அது இப்படி சொல்றாரு, சரி இப்ப நீங்க கிளம்புங்க, அந்த வேட்டைக்கு எல்லாம் போக வேண்டாம், அங்க போற வழியில ஒரு குருநாதர் ஒரு ஆசிரமம் இருக்கு இல்லையா, நம்ம எப்போதும் போவோமே, அவரை போய் தரிசனம் பண்ணி அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கலாம், நம்ம போய் அவரை பார்க்கல. உடனே அப்ப அரச முகத்துல ஒரு நம்பிக்கை, ஒரு சந்தோஷம், சரி குருவை போய் பார்த்தோம்னா நமக்கு தீர்வு கிடைச்சிடும், சரி அவரை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு குருநாதரை சந்திக்க போறாரு. சந்திக்க போட்டு குருநாதர் எல்லாரும், அவர் நல்ல ராஜா இல்லையா, அந்த நாட்டு ராஜா, அவங்க அந்த சிஷ்ய பிள்ளைகள் அங்க இருக்கிற ஆசிரமத்தை இருக்கவங்கலாம் இவங்க நல்லா வரவேற்று அவங்களை நல்லா உபசரித்து எல்லா ஒரு இதுவும் பண்றாங்க, மரியாதை கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் குருவோட தனியா பேசுறதுக்கு அரசருக்கு சந்தர்ப்பம் கிடைக்கிறது. அப்ப மனசுல இருக்கிறதெல்லாம் கொட்டி தீர்க்கிறார். அவருக்கு இருக்க பிரச்சனைகள்லாம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு தீர்வு இப்படி பண்ணலாமா, அப்படி பண்ணலாமா, நான் இதெல்லாம் யோசிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. குரு எதுக்குமே பதில் சொல்லல, அமைதியாவே இருந்தார். கொஞ்ச நேரத்துல ராஜா முழுக்க பேசி முடிச்ச உடனே அவருக்குள்ள ஒரு மனசுல ஒரு தெளிவு. அப்போ என்ன பண்ணாரு, அங்கேயிருந்து கிளம்பிடாரு. ரொம்ப மகிழ்ச்சியா, எனக்கு ரொம்ப மனசு நான் தெளிவா இருக்கேன், நான் கிளம்புறேன், நீங்க ஆசீர்வாதம் பண்ணுங்க சொல்லி கிளம்புறேன். இது வெளியில மந்திரியை பார்த்தா நம்ம புறப்படலாம் அப்படின்னு சொல்லி. அப்போ அந்த ராஜாவோட கண்களை பார்க்குற அவ்வளவு ஒரு சந்தோஷம் இருக்கு, ஒரு தெளிவு இருக்கு, ஒரு உற்சாகம் இருக்கு, ஒரு ஒரே ஆச்சரியம். சரி நீங்க புறக்கு போயிட்டே இதை வந்துட்டேன்னு சொல்லிட்டு இவர் போய் குருவை போய் பாக்குறாரு. என்ன விஷயம், அவர் ஏதோ ஒரு மனசு குழப்பத்துல கஷ்டத்துல இருந்தா, ராஜா நீங்க ஏதாவது பதில் சொன்னீங்களா, நீங்க தீர்வு சொல்லிட்டீங்களா, எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி, நான் உங்களுக்கு ரொம்ப நன்றி சொன்னேன். அவர் சொன்னா, நான் பேசவே இல்லை, அவர்தான் முழுக்க பேசினாரு, அவரே எல்லா பிரச்சனையும் சிக்கலை ஒன்னொன்னா எடுத்து சொன்னாரு, அவரே அதை ஆராய்ச்சி பண்ணாரு, அவரே பதிலையும் சொன்னாரு, அவரே கிளம்பியும் போயிட்டாரு, நான் பேசவே இல்லை அப்படின்னாரு. சோ அங்க என்ன நடந்தது, எந்த ஒரு விஷயத்தையும் நாம ஆராய்ச்சிக்கு எடுத்துக்கொள்ளும் பொழுது, சிந்திக்கும் பொழுது, சிந்தித்தே சிந்தித்தே தெளிவு பெறலாம்னு சொல்லிருக்காங்களே சாமிஜி நமக்கு. சுயமாய் சிந்தித்தே தெளிவாய் அப்படின்னு நம்மளுடைய குருவணக்க பாடல்ல சொல்றாங்க இல்லையா,
அப்ப சிந்திக்கும் பொழுது மனதை கொஞ்சம் அமைதிப்படுத்திட்டு நல்ல தவம் செய்துட்டு நம்மளோட அன்றாட வாழ்க்கைகள்ல கூட நமக்கு எத்தனையோ சிக்கல் பாக்குறோம். ஒவ்வொருத்தருக்கும் அவரவர்களுக்கு தகுந்த மாதிரி சின்ன பிள்ளைகிட்ட கேட்டா கூட அந்த குழந்தைங்க கூட டென்ஷன் இருக்குங்கிறாங்க. இந்த கால பிள்ளைங்க எல்லாம் ஒரே டென்ஷனா இருக்குங்கிறாங்க. அவங்கவங்களுக்கு அவங்கவுங்க வயசுக்கு தகுந்த மாதிரி அவங்கவுங்க குடும்ப சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி அவரவர்கள் வாழ்வியல் அந்த வாழ்க்கை சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி எல்லாருக்கும் பிரச்சனை இருக்கு. ஆனா நம்ம என்ன பண்ணணும், இந்த பிரச்சனை நிற்காம அதை எப்படி சரி பண்றது அப்படிங்கறது பாக்கணும். சரி பண்ணக்கூடியதா, இது எங்க ஆரம்பிச்சது எங்க முடியறதுன்னு யோசனை பண்ணி ஆரம்பிக்கும் பொழுது அப்ப பிரச்சனைக்கு தெளிவு கிடைச்சிடும். இதைத்தான் இந்த ராஜா பண்ணார். அவர்கிட்ட மனம் விட்டு பேசுறதுக்கு இப்ப யாருமே கிடைக்கிறது இல்லைங்க. அவர்கள் பிரச்சனையை வெளியில சொல்றதுக்கு மனுஷங்களே கிடையாது. சோ வாய் விட்டு பேசும்பொழுது, வாய் விட்டு பேசினா நோய் விட்டு போகும்னு சொல்லுவாங்க இல்லையா. அந்த வாய் விட்டு அவர் பேசினப்போ அவருக்கு அந்த தெளிவு கிடைச்சது. அந்த ராஜா அப்ப மனதை என்ன பண்ணாரு, ஆராய்ச்சிக்கு எடுத்துக்கிட்டாரு. சோ ஆராய்ச்சி செய்யும் பொழுது அந்த பிரச்சனைக்கான அந்த சிக்கலுக்கான அந்த நுனி கிடைச்சது. சோ இதுல இருந்து நம்ம தீர்வை நோக்கி நகரலான்னு அந்த தெளிவான அந்த பாதை அவருக்கு தெரிஞ்சது. சிக்கலுக்கு தீர்வும் கிடைச்சது. ரொம்ப மனசு உற்சாகமா அவர் அவருடைய கடமையாற்ற செய்து கிளம்பி போயிட்டாங்க. அப்ப என்ன பண்ணணும், அந்த நினைப்பதற்கும் நடப்பதற்கும் முரண்பாடுதான் கவலைக்கு அடிப்படை காரணம். இதெல்லாம் நம்மளுடைய நடக்கிறது எல்லாமே இதோட காரணத்தோடு ஒட்டி தொடர் விளைவுதான் அப்படிங்கிற அந்த இயற்கையோட ஒழுங்கமைப்பை புரிஞ்சுட்டா போதும். இது புரிஞ்சுட்டா பிரச்சனையே வரையாது. சொல்லுவாங்க இல்லையா, ஞானியர்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும். ஏன்னா அவங்க நடக்கிறத மட்டும்தான் நினைப்பாங்க. சோ நாமளும் அப்படிதான். அப்ப நம்மளும் என்ன பண்ணணும், எது நடக்குமோ அததான் நினைக்க ஆரம்பிக்கணும். அதே சமயம் நம்ம ஆராய்ச்சிக்கு எடுத்துக்கிட்டு சிந்தித்து நல்ல நமக்கு மனவளக்கல யோகிகள் நம்ம பயிற்சி எடுத்துக்கிட்டு இருக்கோம். அகத்தாய்வு பயிற்சிகள் நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கோம். சோ நம்ம நல்ல தவம் செய்து நம்மளோட பிரச்சனைகள் நம்ம என்ன பண்றோம்னா, அகத்தாய்வுக்கு நம்ம நேரம் ஒதுக்குறதே கிடையாது. நிறைய நிறைய நம்ம கேட்கிறோம், எல்லாம் பண்றோம். இப்ப இந்த சிந்தனை எல்லாம் வர பார்த்து இந்த ஸ்பீச் எல்லாம் கேட்க கேட்க நமக்கு நல்ல ஒரு தெளிவு கண்டிப்பா கொடுக்கறதுங்கிறத நான் ரொம்ப மனப்பூர்வமா சந்தோஷமா ஏத்துக்கிறேன். ஏன்னா நமக்குள்ள நிறைய விஷயங்கள் ஓடுறது. அதுக்கு தீர்வு கிடைக்காத திண்டாடும் போது இந்த மாதிரி ஸ்பீச் கேட்கும்போது நமக்கு நிறைய நமக்கு தெளிவான ஒரு பாதை புலப்படுகிறது இல்லையா, நமக்கு எல்லாம் தெரிய ஆரம்பிக்கிறது. சோ அது மாதிரி நமக்கு சுவாமிஜி இவ்வளவு அற்புதமான நமக்கு இந்த கலையை கொடுத்திருக்காங்க. தவம் சொல்லி கொடுத்திருக்காங்க, தற்சோதனை பயிற்சிகள் சொல்லி கொடுத்திருக்காங்க. சோ நல்ல தவம் செய்து அந்த பிரச்சனைகளுக்கு எந்த எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்கிறதுக்கு நம்ம அந்த வழியை தேடணும். இவ்வளவு நல்ல ஒரு இதை எடுத்துட்டு என்னன்னா சாமிஜியே நமக்குள்ள ஒரு விஷயம் மட்டும் சொல்லிட்டு நிறைவு பண்ணிக்கிறேன். குரு கிரண் ஏன் நமக்குள்ள வந்தாங்க தெரியுமா? நாம மகிழ்ச்சியா வாழணும், அமைதியோட வாழணும், ஆரோக்கியமா வாழணும், ஆனந்தமாக வாழணும், நாம் அமைதி பெற்று குடும்ப அமைதியும் பெறணும் அப்படிங்கிற அந்த உயர்ந்த அந்த ஒரு விஷயத்துக்காக தான் நமக்கு சாமிஜி இவ்வளவு பெரிய ஒரு மனவளக்கலைங்கிற பொக்கிஷத்தை நமக்கு கொடுத்து நமக்குள்ள என்னைக்கு நம்ம ஆக்கினை தீட்சை எடுத்துக்கிட்டோமோ அன்னைக்கே குருவுடனான உயிர் கலப்பு ஏற்பட்டாச்சு. அப்ப நமக்குள் இருந்து நம்ம குரு வழி நடத்துக்கிட்டோம். நாம் செய்யும் ஒவ்வொரு செயலும் குருவின் வழிகாட்டுதல் தான். இப்ப நாமளா ஒண்ணு செய்யறோம்னு நினைச்சிட்டு கவலைப்படும் போது என்ன ஆகுது, அவர் காட்ட வழியில இருந்து கொஞ்சம் தடம் புரள்றோமோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எனக்கு வருது. அப்ப நம்ம என்ன பண்ணலாம், குரு காட்டிய வழியை கெட்டியா பிடிச்சுக்கலாம். அவர் சொல்லி கொடுத்திருக்காரு நமக்கு. சினம் வயப்பட்டா என்ன ஆகும், கவலைப்பட்டா என்ன ஆகும், எண்ணத்தை எப்படி ஆராயணும், ஆசை எப்படி சீரமைக்கணும், நம்ம எப்படி நம் வாழ்க்கை பாதையை நாம் எப்படி அமைத்துக் கொள்ளணும், குடும்ப அமைதி நமக்கு எப்படி கிடைக்கும், நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. நாம செய்ய வேண்டியது ஜூஸ் மாதிரி இருக்கிறத நம்ம எடுத்து பருகிறதுதான். சமைத்து வைக்கப்பட்ட உணவை பார்த்து கொண்டே இருந்தால் பசி போகாது. எடுத்து சாப்பிடணும் இல்லையா? சாமிஜி குக் பண்ணி கொடுத்துட்டாங்க, தேவாமிர்தமா நமக்கு கொடுத்திருக்காங்க. நாம செய்ய வேண்டியது அதை ஃபாலோ பண்றதுதான். அந்த விதத்துல குரு கொடுத்த பயிற்சிகளை முறையாக தவறாது அனுதினமும் செய்து நாமும் உயர்ந்து சமுதாயத்தையும் உயர்த்துவோம் என்று சொல்லி நல்லதொரு வாய்ப்பு வழங்கிய அனைத்து அன்பு உள்ளவர்களுக்கும் நன்றி பாராட்டி, இறை பேராற்றலுக்கு நன்றி, குரு மகானுக்கு நன்றி, அவளை இன்றி வாழ்வோம், ஆனந்தமாக வாழ்வோம். நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். மிக சிறப்பானது ஒரு சிந்தனை உரை அம்மா. அன்றாட ஒரு வாழ்க்கையில நடைபெறக்கூடிய ஒரு உதாரணங்களை குறிப்பிட்டு அருமையான கதைகளோடு மிகவும் சுவையாக இந்திய கவலையினால் வரும் கேடுகள் என்ற தலைப்பில் உரை நிறுத்திய பேராசிரியர் அம்மாவை நாம் அனைவரும் இணைந்து வாழ்த்துவோம். பேராசிரியர் அருள்நிதி வேவதி சிவகுமார் அம்மா அவர்களும் அவர் தம் அன்பு குடும்பமும்
அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். மிக்க நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். அன்பானவர்களே, ஸ்கை ஆன்லைன் மெடிடேஷன் தினசரி நிகழ்வுகள் பற்றிய அறிவிப்புகள். காலை 5 மணிக்கு மகர்ஷியின் பாடல்கள், காலை 5:30 மணிக்கு தவம், அதனைத் தொடர்ந்து 5 நிமிட வேதாத்ரி மகர்ஷி அவர்களின் வாழ்க்கை மலர்கள் புத்தகத்திலிருந்து நாள் ஒரு சிந்தனை. தொடர்ந்து 6 மணிக்கு வீடியோ மற்றும் ஆடியோவில் உடற்பயிற்சி வகுப்பு இடம்பெறும். அதை பார்த்து கொண்டே நாம் பயிற்சி செய்யலாம். மாலை 6 மணிக்கு மகர்ஷியின் பாடல்கள், மாலை 6:25 காயகல்ப பயிற்சி, மாலை 6:30 தவம், மாலை 7 மணிக்கு சிந்தனை, 7:30 மணிக்கு உலக நல வாழ்த்தோடு நிறைவு. பிரதி சனிக்கிழமை மாலை தவத்தினை தொடர்ந்து 7 மணி முதல் 7:30 மணி வரை ஐயந்தெழுதல் நிகழ்வு நடைபெறும். பிரதி ஞாயிறு மாலை 7 மணி முதல் 7:30 மணி வரை சிறப்பு சிந்தனை நடைபெறும். அன்பர்களுக்கு நன்றிகளை கூறி உலக நல வாழ்த்தோடு நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம். உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை ஓப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், வகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும், கலகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும், கல்லாமை கடன் வறுமை கலகங்கள் மறையட்டும், நல வாழ்வை அளிக்கும் ஞான ஒளி வீசட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வளமுடன். மன மகிழ்வோடு இன்றைய நிகழ்வினை நிறைவு செய்து கொள்வோம். நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். மிக்க நன்றிமா. வாழ்த்துரைக்கு நன்றி. சாட் பாக்ஸில் வாழ்த்து அனைத்து அன்பும் நன்றி. வாழ்க வளம். நன்றி. வாழ்க வளம்.